இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரெட் ரெசிபி செய்வோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 4 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது கூட உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா, சாட் மசாலா, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் இருந்ததுனால நான் அதுலேயும் துருவி ஆட் பண்ணிக்கிட்டேன். பன்னீர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரெட்டுக்கு நம்ம ஒரு டிப்பிங் செய்ய போகிறோம். அது என்னென்னா 2 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள். அவ்வளோதான். பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, இது கூட நீங்கள் புதினா கொத்தமல்லி வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இது ரெண்டுமே ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு சூப்பரான சட்னி செய்ய போகிறோம். அதுதான் இதுக்கு வந்து நமக்கு மெயினான ரெசிபியே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, தயிர் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாக ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கோங்க. இதுதாங்க அந்த பிரெட் ரெசிபிக்கு ஹைலைட்டே. பிரெட்டுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங்கை வைங்க. அது இந்த கடலை மாவுலாம் டிப் பண்ணுங்கள். தோசைக்கல்லில் போடுங்க. 4 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிவிடுங்க. சட்னியை மேலே ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக இதை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.